Hello aspirants, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 709 நியூ ஸ்பீஷஸ் அண்ட் 353 taxa added to fauna floral database. fauna and flora database இப்போ நமக்கு ரீசண்டாக அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 709 நியூ ஸ்பீஷஸ் வந்து இந்தியாவில் ஆட் ஆகியிருக்கு அண்ட் 353 taxa added. ஓகே, ஸோ நமக்கு பிளான்ட் ஸ்பீஷஸ் as well as அனிமல் ஸ்பீஷஸ் ரெண்டுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ திஸ் ஷோஸ் அவர் மெகா பயோடைவர்சிட்டி. Okay, so India is recognized as one of what? World's mega biodiverse nations. Meaning, இந்தியாவில் பயோடைவர்சிட்டி, அதாவது அதிகபட்சமான உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து இந்தியாவோட ஜாகிரபிக்கல் பொசிஷனாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் இந்தியாவுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால ஃபானாவும் சரி ஃப்ளோராவும் சரி அதனுடைய பாப்புலேஷன் ஸ்பீஷஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பார்க்குறோம். அண்ட் முக்கியமாக சொல்லப்போனால் நமக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவுமே நமக்கு அவுட் ஆஃப் நமக்கு ஓவராலாக குளோபல் லெவலில் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் 4 இருக்குது. எஸ், மேஜராக எந்தெந்த ரீஜன்ஸ்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஸ், இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ், அண்ட் தென் இந்த பக்கம் ஹிமாலயாஸ், அண்ட் தென் இண்டோ பர்மா ரீஜன், அண்ட் தென் சுண்டாலேண்ட், நமக்கு அந்த நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அந்த மரைன் இக்கோசிஸ்டம் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் இந்த சைடு. ஓகே, ஸோ நமக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது இந்தியா பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது. நமக்கு ஸ்பீஷஸ் டைவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஜெனட்டிக் டைவர்சிட்டியாக இருக்கும், அதாவது ஒரு வித்தின் த சிங்கிள் ஸ்பீஷஸ் நமக்கு வந்து ஜெனட்டிக் வேரியேஷன் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவில் அதிகப்படியாக காணப்படுது. ஸோ அந்த வகையில் நமக்கு இப்போ ரீசண்டாக போத் நமக்கு ZSI, that is Zoological Survey of India concerned with animals, and then Botanical Survey of India concerned with plant species, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக என்னென்ன ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட். ஓகே, ஸோ அந்த வகையில் நமக்கு ஃப்ளோராவில் 353, தட் இஸ் பிளான்ட் ஸ்பீஷஸ் 353 புதுசாக ஆட் ஆகியிருக்கு. அனிமல் ஸ்பீஷஸில் 709 வந்து ஆட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 483 ஃபானல் டிஸ்கவரிஸ் அண்ட் 221 ஃப்ளோரல் ஸ்பீஷஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் என்டையர்லி நியூ டு குளோபல் சயின்ஸ். ஓகே, அதாவது நமக்கு வேர்ல்டு லெவல்லே இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகி இருக்குது. அது வேறஸ் மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஸ்டேட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கேரளா நமக்கு ஃபானல் டிஸ்கவரிஸ் அதிகமாக இருந்திருக்கு வித் 98 நியூ ஸ்பீஷஸ். அண்ட் தென் அருணாச்சல் பிரதேஷில் ஃப்ளோரல் டாக்குமெண்டேஷன் அதிகமாக இருக்குது. எந்த ரீஜன்? இந்த பக்கம் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் இந்த பக்கம் நமக்கு ஹிமாலயன் ரீஜன். தெரியுதா? மோஸ்ட் டைவர்ஸ் பிளேசஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி. எஸ், அண்ட் இதில் நோட்வர்தி ஸ்பீஷஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறது ஹிமாலயன் பேட், மயோட்டஸ் ஹிமாலயன்சிஸ், அண்ட் தென் டிஸ்டிங் கிரீன் ஃபேன் த்ரோட்டட் லிசார்ட்ஸ் அண்ட் இர்வின்ஸ் உல்ஃப் ஸ்னேக். ஓகே, இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பிக்சரில் இருக்குது பாருங்கள், மயோட்டஸ் ஹிமாலயக்கஸ். ஓகே, இது வந்து நமக்கு ஹிமாலயன் பேட் 2025 கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் நமக்கு எந்தெந்த ஸ்பீஷஸில் வந்து அடிஷன் அதிகமாக இருக்குது. ஹையஸ்ட்டாக இருந்தது இந்த ஹைமினோப்டிரா, அதுதான். அதுக்கப்புறம் லெப்பிடோப்டிரா, டிப்தீரா, அரக்னிடா, இந்த பிசஸ், இந்த வெரைட்டிஸ்லலாம் நமக்கு ஸ்பீஷஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகி இருக்குது. ஓகே, அண்ட் பிளான்ட் ஸ்பீஷஸ் பொறுத்த வரைக்கும் see here 154 angiosperms, 3 pteridophytes, 13 bryophytes, 62 lichens, 93 fungi varieties, 22 algae and 6 microbes have been discovered. ஓகே, அண்ட் இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்கவரிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, லைக் பெகோனியா, இம்பேஷியன்ஸ், லெக்யூம்ஸ் அண்ட் ஆர்கிட்ஸ். ஓகே,
உங்களுக்கு அடிக்கடி நியூஸில் வர ஸ்பீச்சஸ் தென் இந்த மாதிரி முக்கியமாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கவரிஸ் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சைட்ஸ், இந்த 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், தென் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸாக இருக்கட்டும், தென் ராம்சார் சைட்ஸாக இருக்கட்டும், தென் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளோரா ஃபானா ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் நமக்கு WPA 1972 இருக்கா, அது இருக்குது. தென் பிளான்ட் ஸ்பீஷஸ் ரிலேட்டடான லீகல் ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே important. Okay, so that's all about this one. So next news, Gulf remittances rose in April despite West Asia crisis. Okay, இது வந்து நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரீசன்ட் ரிப்போர்ட் தான். லைக் மந்த்லி எக்கனாமிக் ரிவ்யூ நமக்கு எவ்ரி மந்த் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இதில் இருந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மந்தில் கல்ஃப் ரெமிட்டன்சஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் டூ டெஸ்பைட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், அதாவது நமக்கு வெஸ்ட் ஏஷியா வார், அந்த ஈரான் US இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆகி அந்த பிப்ரவரி மந்த் எண்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி தீவிரம் அடைஞ்சிருக்கும். பட் டெஸ்பைட் தட் நமக்கு ஏப்ரல் மந்தில் ரெமிட்டன்சஸ் ஆல்மோஸ்ட் 70% அதிகமாக ஆகியிருக்கு கம்பேர்ட் டு த சேம் பீரியட் இந்த ப்ரீவியஸ் இயர். அதாவது லாஸ்ட் இயர் ஏப்ரலை விட இந்த வருஷம் ஏப்ரலில் 70% அதிகமாக ரெமிட்டன்சஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஃப்ரம் த கல்ஃப் ரீஜன் அப்படிங்கிறது தான். ஆல்மோஸ்ட் $16 பில்லியன் வந்து ரிசீவ் ஆகி இருக்கு. ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது, நமக்கு இந்த ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோன்றது மேக்ஸிமம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ்னால அஃபெக்ட் ஆகலை. மீனிங் அதாவது கல்ஃப் நேஷன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒர்க் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாதனால தான் இது வந்து பாசிபிள் ஆகியிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ திஸ் சேம் பேட்டர்ன் வாஸ் அப்சர்வ் டியூரிங் த COVID-19 பேண்டமிக் ஆல்சோ. தட் இஸ் டிஸ்பைட் த பேண்டமிக் நமக்கு வரக்கூடிய ரெமிட்டன்சஸ் அப்பயுமே அதிகமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த growth remains heavily tied to labor market conditions in the Gulf. நமக்கு சப்போஸ் வார் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரொலாங்டாக இருந்தது அப்படின்னா மேபி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்கலாம், நமக்கு வரக்கூடிய ரெமிட்டன்சஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம். வேறஸ் சிச்சுவேஷன் அந்தளவுக்கு அங்கே வேர்ஸ் ஆகலை, கல்ஃப் ஒர்க்கர்ஸ் வேர் சேஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு ரெமிட்டன்சஸ் இந்த தடவையும் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, அண்ட் அது போக நமக்கு நிறைய ரீசன்ஸ்ன்னு சொல்லணும்னா, நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் அந்த ருப்பி டெப்ரிஷியேஷன் இருக்குது, அதனாலேயே அமௌண்ட் வந்து நமக்கு அதிகமாக தெரியும். அண்ட் தென் ஆல்சோ என்ஆர்ஐஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா despite sending money to their homes, they also want to make investments in our country. அதாவது என்ஆர்ஐஸே வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டரில் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இன்னொரு காரணமாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ், ஏப்ரல் மந்த்துக்கான டேட்டா பாருங்கள், ரெமிட்டன்சஸ் அதிகமாக வந்திருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ஸ் டிஜிட்டல் புஷ் எய்ம்ஸ் ஃபார் அ ஃபுல் ரோல் அவுட் பை நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு January 1, 2027, ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ அந்த நியூஸ் தான் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் இந்த சின்ன ஒரு டேப்லர் காலம் சீக்கிரம் பார்த்துடலாம். Digitization aims to make way for faster, more transparent and integrated justice delivery nationwide. Okay, so எதுக்காக digitization பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கிடச்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அண்ட் செகண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அண்ட் தேர்ட் இன்டெகிரேட்டட் ஜஸ்டிஸ் டெலிவரி. அதாவது ஆல் ஓவர் த கண்ட்ரி ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டம் இருக்கும், ஒரு இன்டெகிரேட்டட் குயிக் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பாசிபிளாக இருக்கும் அது. அண்ட் இதுக்கு கீழே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 நியூ ஃபாரன்சிக் லெபார்டரிஸ் வந்து கடந்த 2 வருஷத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இனிமே வரப்போகிறது பார்த்தீங்கன்னா, ஆல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் அண்டர் BNS, BSS அண்ட் BNSS வில் பி டிஜிட்டலி ரெக்கார்டட் அண்ட் ஸ்டோர்ட் ஆன் த மேக்ராஜ் கவர்மெண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம். சி, இந்த மேக்ராஜ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் சைட் இப்போ நமக்கு எப்படி வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கூகுள், மெட்டாலாம் நமக்கு கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. லைக் வைஸ் இது வந்து கவர்மெண்ட்டினுடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் நேம்ட் மேக்ராஜ். ஓகே, ஸோ நமக்கு இனி வரப்போகிற இன்வெஸ்டிகேஷன் ட்ரையல் நமக்கு ஏன்னா பழைய IPC, CRPC, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த BNS, BSS, BNSS கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அண்ட் பாரதிய சாக்ஷிய
சன்ஹிதா எஸ் இருக்கா. ஸோ இதில் வரக்கூடிய கேசஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே வந்து இனிமேல் டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. அண்ட் அந்த ஓவரால் அந்த டிஜிட்டல் ஒரு அந்த இன்டகிரேட்டட் நெட்வொர்க் பேர் என்னது, அந்த சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் பேர் இன்டர்ஆப்ரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கனெக்ட் இன்டர்ஆப்ரபிள் அதில் இருக்கா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கனெக்ட் போலீஸ், கோர்ட்ஸ், ப்ரிசன்ஸ், ப்ராசிக்யூஷன், ஃபாரன்சிக் லெபார்டரிஸ் எல்லாரையுமே அந்த ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ண போகுது. ஓகே. அண்ட் ஸோ ஃபார் நமக்கு இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நேஷ்னல் லெவலில் ஆல்ரெடி வந்து நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 46 ஜான்வரி 2025 இப்போ ஜூன் 2026 70% ஆகியிருக்கு. அண்ட் ரிகார்டிங் ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது என்னது, எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஓகே. ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது என்னது, எஸ் நமக்கு அந்தந்த ரீஜனில் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வரக்கூடிய இடத்துல அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்மளுடைய கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்திருக்கு, நான் இன்னொரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்னோட கம்ப்ளைண்ட்டை எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அண்ட் லேட்டராக அவங்க இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அந்த கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எஃப்ஐஆர். ஸோ அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது. அண்ட் அதை ஃபார்மலைஸ் பண்ணி அதையுமே டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவர் 63,500 ஜீரோ எஃப்ஐஆர்ஸ் ஹவ் பீன் ரெஜிஸ்டர்ட் ப்ரொவைடிங் ஸ்டாட்யூட்டரி பேக்கிங் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் டு பி ஃபைல்டு. ஓகே. ஸோ அதுதான் மேஜர் விஷயமே. ஓகே. கம்ப்ளைண்ட்ஸ் டு பி ஃபைல்டு irrespective ஆஃப் ரீஜனல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் எலக்ட்ரானிக்கலி. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த எஃப்ஐஆர் ப்ராசஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம், சிஸ்டத்தில் ஏற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேறு ஜூரிஸ்டிக்ஷனில் இது ஜீரோ எஃப்ஐஆர்ப்பா, வேறு ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ குயிக்காக வந்து நம்ம எலக்ட்ரானிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே சென்ட் பண்ணுறோம்ல, அதுதான். ஓகே. அண்ட் இதுலையுமே கொஞ்சம் பாட்டில் நெக்ஸ் அதாவது சேலஞ்சஸ்மே இருக்குது. ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இப்போ இருக்கிற இந்த டேட்டா சொல்கிறது என்னது, ஆல்மோஸ்ட் ஒரு 46% தான் எஃப்ஐஆர் வந்து நமக்கு டிஜிட்டலாக வந்து கோர்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே கனெக்ட் ஆகாமல், அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனுக்கு வராமல் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்புறம் சின்ன சின்ன யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து லைக் வென் தே ஹாவ் இஃப் தே ஆர் கோயிங் டு ஹாவ் புவர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, how are they going to be integrated into this online network அப்படிங்கிறது ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்குது. ஓகே. எஸ்பெஷலி நமக்கு அந்த ரிமோட் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ அங்கெல்லாம் இந்த ப்ராசஸை கொண்டு போகணும், இந்த இன்டர்ஆப்ரபிள் ஒரு என்டையர் சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறோம், அது மல்டிபிள் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ்க்கு ஆக்சசபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய இன்ஃப்ரா ரிலேட்டட் திங்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சஸாக இருக்குது இந்த இனிஷியேட்டிவ் பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, அமித்ஷா லான்ச்சஸ் நியூ FCRA போர்ட்டல் அண்ட் EOCI கார்டு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 பார்த்தோமா. ரீசெண்டாக கூட இப்போ நியூ ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. FCRA சட்டம் எதற்காக, ஃபாரின் ஃபண்ட்ஸை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோ ஒரு அசோசியேஷனோ ஒரு NGOவோ ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. இப்போது அதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் FCRA 2.0 போர்ட்டல். அண்ட் அனதர் திங் இஸ் EOCI கார்டு, தட் இஸ் ஓவர்சீஸ் கார்டு ஹோல்டர் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அந்த கார்டு ஹோல்டர்ஸ் OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம், இந்த EOCI இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரெண்டுமே பண்ணது நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான். ஓகே. அண்ட் இந்த போர்ட்டல் எல்லாமே அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி சேவ்ட் ஆர் ஸ்டோர்ட் இன் ஆர் கவர்மெண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம் மேக்ராஜ். ஓகே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸ் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் தேட் மச் இம்பார்ட்டன்ட், பட் நோ தட் there has been a separate portal and this much effort is being taken up. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் சென்டர்ஸ் நியூ EPFO அப்கிரேட். இது வந்து நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைனர் ஆர்டிகல் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிந்து. EPFO எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இஃப் யூ ஆர் அன் எம்ப்ளாயி in a company, obviously you will know. Yes, EPFO அப்படிங்கிறது நம்ம பேசாமல் இருக்கவே மாட்டோம். ப்ராவிடென்ட் ஃபண்ட், PF, EPFO இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஜஸ்ட் லைக் நமக்கு மோஸ்ட்லி இப்போ நீங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே டிஜிட்டைசேஷன் ரிலேட்டட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே நமக்கு EPFOவுமே ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் இந்த நியூஸ். ஓகே.
ஃபார் எக்ஸாம்பிள் இபிஎஃப்ஓவில் சோஃபார் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு கிளைம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசீஸ்டு மெம்பர், இப்போ வந்து அந்த மெம்பர், அந்த ஒரு பர்டிகுலர் இபிஎஃப்ஓ மெம்பர் வந்து இறந்துட்டாங்க அதில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா, அந்த கிளைம் சப்மிஷனுக்கு அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் பிரான்ச்சுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. தென் லைஃப் சர்டிஃபிகேட், நிறைய பென்ஷனர்ஸ்க்கு, இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவே பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா அவங்க அந்த பேங்க்குக்கு இதுக்கெல்லாம் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த பர்டிகுலர் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு ரீஜனல் ஆஃபீஸே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதை மாற்றி அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம், ஒரு இன்டகிரேட்டட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? சென்ட்ரலைஸ்டு ஐடி எனேபிள்டு சிஸ்டம், சைட்ஸ். ஓகே, ஸோ சென்ட்ரலைஸ்டு ஐடி எனேபிள்டு சிஸ்டம். ஸோ ஓவராலாக நமக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் நம்மளால் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அதாவது எல்லா ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்ணி பீப்புளுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ மேஜர் ஷிஃப்ட் டு அ சிங்கிள் நேஷ்னல் டேட்டா பேஸ். ஸோ இந்த அப்கிரேட்னால நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 120 டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸை ஒரு யூனிஃபைட் நேஷ்னல் டேட்டா பேஸாக கொண்டு வர முடியும். ஸோ தட் இந்த இபிஎஃப்ஓவில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அக்கௌண்ட் ரிலேட்டடாக என்ன ரெக்வஸ்ட் இருந்தாலும் பிஎஃப் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ, இந்தியாவிலேயே எந்த பிஎஃப் ஆஃபீஸ் போனாலும் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் தட் பர்டிகுலர் ரீஜனல் ஆஃபீஸ், தே கேன் ஆக்சஸ் சர்வீஸ் அட் எனி பிஎஃப் ஆஃபீஸ். ஓகே, ஸோ அதுதான் இதனுடைய மேஜர் ஃபீச்சர். எலிமினேட்டிங் எம்ப்ளாயர் சென்ட்ரிக் டிலேஸ் அண்ட் மோஸ்ட்லி நமக்கு இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃப்ரேம் ஒர்க், அதாவது இந்த 120 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே எம்ப்ளாயி சென்ட்ரிக்காக இல்லாமல் எம்ப்ளாயர் சென்ட்ரிக்காக இருக்குது. அதாவது பாதி விஷயத்துக்கு நமக்கு ஆக்சஸே இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றி தான் இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க. கேஒய்சி அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை கிளைம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு போய் அந்த எம்ப்ளாயரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான். ஓகே, அண்ட் என்ஹான்ஸ்டு மெம்பர் இன்டர்ஃபேஸ், இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாகவே we will have this number, right? When we start working we will be getting this universal account number, UAN. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஓவராலாக எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த அண்டர் ஒன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் சொல்லுது. ஓகே, அண்ட் எஸ், இபிஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் ஓகே, it was initially introduced via Employees Provident Fund Ordinance in 1951. எஸ், முதல்ல நமக்கு ஆர்டினன்ஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க 1951. அதுக்கப்புறம் தான் அது சட்டமாக இயற்றப்படுது. ஓகே, 1952. அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் இதனுடைய கோர் பர்பஸ் என்ன? ஆப்வியஸ்லி நமக்கு இபிஎஃப்ஓ எதுக்காக? ப்ரொவைடிங் சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் சோஷியல் செக்யூரிட்டி டு ஆல் த ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ். அதனால தான் நம்ம மேஜராக அந்த ஃபார்மல் செக்டர், அந்த இன்ஃபார்மலாக இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் செக்டரை வந்து ஃபார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம். ஓகே, என்ஷூரிங் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. அண்ட் இதில் 3 மேஜர் பில்லர்ஸ் இருக்குது. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம், இபிஎஃப் ஸ்கீம் 1952, அண்ட் தென் இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, அண்ட் தென் இடிஎல்ஐ டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, இது வந்து பென்ஷன் ரிலேட்டட். இது வந்து நமக்கு கான்ட்ரிபியூஷன், நம்ம வேலை பார்க்கும்போதே ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு நம்ம சேலரியிலேருந்து அதை டிடெக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் எம்ப்ளாயருமே நம்ம சார்பாக வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுதான் பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, ஸோ இந்த 3 பில்லர்ஸுமே அட்மினிஸ்டர் பண்ணுறது இவங்க தான். அண்ட் கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டெசிஷனும் இந்த பாடியில் யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ். ஓகே, இதில் வந்து நமக்கு அந்த மினிஸ்டர் ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட், யூனியன் மினிஸ்டர் அவர்களும் இருப்பாங்க, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர். அதுக்கப்புறம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், தென் எம்ப்ளாயர்ஸ் குரூப்பு, எம்ப்ளாயி யூனியன் எல்லாருமே இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, ஈவன் த விக்கெட் ஹாவ் த ரைட் டு அ லாயர், எஸ்சி ஹேட் செட் இன் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு என்ன சொல்லியிருப்பாங்க,
அதாவது பார் கவுன்சில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த ராம் டெம்பிள் கேஸ் இஷ்யூ நடந்துட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, யாருமே வந்து அக்யூஸ்டு சார்பாக ஆஜராகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனே எடுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாகவே நமக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு, அது எப்படி நீங்கள் ஒரு அக்யூஸ்டாக இருக்காங்கன்றதுக்காக யாருமே வந்து அவருக்கு ஆஜராகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஈவன் த விக்கெட் ஹாவ் த ரைட் டு அ லாயர், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஏர்லியராக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2010 ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசல்யூஷன் பார் கவுன்சில் பார் பாடிஸ் எடுக்கிறதெல்லாம் ஹோலி இல்லீகல் அகெயின்ஸ்ட் ஆல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அவன் வந்து ரேபிஸ்டாக இருக்கட்டும், இல்லை மாஸ் மர்டராக இருக்கட்டும், இல்லைனா விக்கெட் பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஈவில் பர்சனாக இருக்கட்டும், இல்லை பர்வர்ட்டாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், பட் ரைட் டு பி டிஃபெண்டட் இன் அ கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கிற ரைட்டு. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த லாயர் டு டிஃபெண்ட். இது வந்து உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க முன்னாடி இருந்த அந்த 2010 ஜட்ஜ்மெண்ட்டில். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி லோக்கல் பார் அசோசியேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான ரெசல்யூஷனும் எடுக்க முடியாது. இட் இஸ் ஹோலி இல்லீகல் அண்ட் அகெயின்ஸ்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் 2010 அந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் ஏஎஸ் முகமது ராஃபி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, அதில் தான் வந்துட்டு ஈவன் the accused have a fundamental right to be represented, that is to a competent advocate. ஓகே, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ in that case defense lawyers are ethically and professionally bound to accept a brief if a client is willing to pay the fee. அதாவது உங்களுக்கு லாயராக உங்களோட டியூட்டி என்ன, உங்களுக்கு பேமெண்ட் வருது, நீங்கள் வேறு எந்த இதுலேயும் வந்துட்டு வேறு எந்த கேஸ்லேயும் இன்வால்வ் ஆகலை, உங்களுக்கு கேஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கேஸ் எடுத்து அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணுமே தவிர்த்து வேறு எந்த ரீசனும் இருக்கக்கூடாது. ஃபீ பே பண்ணலையா நீங்கள் வந்து கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், மற்றபடி அக்யூஸ்டாக இருக்காங்க நான் கேஸ் எடுக்க மாட்டேன்லாம் உங்களால் சொல்ல முடியாது. இட் இஸ் யுவர் டியூட்டி டு டிஃபெண்ட் அ பர்சன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக நமக்கு கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இட் கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிக்கல்? Article 22 clause 1 of the constitution. So it explicitly guarantees that no person who is arrested shall be detained in custody without being informed of the grounds for such arrest. அதாவது எந்த ஒரு பர்சனுமே வந்து அரெஸ்ட் பண்ண காரணத்தை சொல்லாமல் கஸ்டடியில் வச்சிருக்க கூடாது. அண்ட் ஆல்சோ they shall not be denied the right to consult and right to be defended by a legal practitioner of their choice. ஸோ இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே இருக்குது. அண்ட் அது போக நமக்கு ஆர்டிகல் 21 அதுலேயுமே ரைட் டு அ ஸ்பீடி அண்ட் ஃபேர் ட்ரையல், that also comes under article 21. yes, article 21 பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இட்ஸ் அன் எவால்விங் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே டைம் அண்ட் அகைன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு இன்டர்நெட், ரைட் டு ஸ்பீக், ரைட் டு நாட் ஸ்பீக், எல்லாமே பார்க்குறோமா. ஸோ அந்த வகையில் ரைட் டு அ ஸ்பீடி அண்ட் ஃபேர் ட்ரையல் அதுவுமே ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரையல் தான். அண்ட் அ ட்ரையல் cannot be deemed fair if the accused is denied competent legal counsel or advocate. ஓகே, ஸோ அதை வந்து ரீட்ரைட் பண்ணுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிபிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 39A என்ன சொல்லுது? எஸ், ஃப்ரீ லீகல் எய்ட் படிச்சிருக்கோமா? ஃப்ரீ லீகல் எய்ட், அதாவது இது வந்து புவர் பர்சன், ஈவன் த புவர் ஷுட் ஹேவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். எஸ், ஸோ அதுக்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. எஸ், அது போக நமக்கு சிஆர்பிசி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 341 இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டாட்யூட்டரி பேக்கிங் டு த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் stating that if the accused does not have sufficient means to engage a pleader, அதாவது அக்யூஸ்னால முடியலை அப்படின்னாலும் the court of session shall assign a pleader. ஓகே, அதாவது அக்யூஸ்னால தனக்காக வாதாடுறதுக்கு ஒரு அட்வொகேட்டை போட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டே அவருக்காக ஒரு டிஃபென்ஸ் லாயரை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ எஸ், இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய லீகல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் அட் த எண்ட் ரைட் டு ரெப்ரசன்டேஷன் ஆர் ரைட் டு பி ரெப்ரசன்டட் இஸ் அன் அப்சல்யூட் ரைட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஃபின்டெக்ஸ் பர்சனல் லோன் டிஃபால்ட்ஸ் ரோஸ். ஓகே, இது வந்து ஃபினான்ஷியல்
டெக்னாலஜி இது வந்து ஒரு blended வேர்ட் தான். ஓகே, ஸோ ஃபின்டெக் ஃபர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ blend ஆஃப் டூ வேர்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு இது வந்து ரொம்ப ஒரு எமர்ஜிங் ஃபர்ம்ஸ், எமர்ஜிங் செக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கம்பெனிஸ், அதாவது ஃபர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி, சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபின்டெக் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இது என்பிஎஃப்சியும் கிடையாது. என்பிஎஃப்சின்றது என்னது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். எஸ், நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வந்து அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். பட் இது வந்து என்பிஎஃப்சி கிடையாது. அட் த சேம் டைம் நார்மல் பேங்க்கும் கிடையாது. ட்ரெடிஷ்னலாக நம்ம இப்போ எஸ்பிஐ சொல்கிறோம், இல்லை ஹெச்டிஎஃப்சி சொல்கிறோம், இந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஃபின்டெக் ஃபர்ம்ஸ், ஃபினான்ஷியல் technology firms that use or leverage their software digital platforms to deliver financial services. இப்போ என்ன ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபின்டெக் ஃபர்ம்ஸோடைய பர்சனல் லோன் டிஃபால்ட்ஸ் அதிகமாகி இருக்குது. ஸோ இப்போ லோன் வாங்குறது கொடுக்கறது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால் அதுதானே மேஜராக பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 2026 அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பர்சனல் லோன்ஸ் வந்து டீஃபால்ட் ஆகிறது அதிகமாகி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுலேயும் எஸ்பெஷலி மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன், அதாவது ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் அப்படிங்கிறது 50,000க்கும் குறைவாக கடன் வாங்கக்கூடியது. ஓகே, இது எல்லாமே நம்ம லோன் ஆப்ஸ் இப்போ ரீசெண்டாக நிறையா சர்ஜ் ஆகிருக்கு. கரெக்டாக இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர் போனோன்னா ஒரு லோன் ஆப், இல்லை நமக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக லோன் வேணுமா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், வேறு எந்த இதுவும் கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடச்சிரும் அப்படிங்கிற பார்க்குறோமா. ஸோ அதுதான். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் அப்படிங்கிறது பிலோ 50,000 கீழே பாரோ பண்ணுறவங்க தான் ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க டிஃபால்ட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 4% இருந்திருக்கு 2024 மார்ச்சில். வேரஸ் இப்போது 2026 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஃபால்ட் வந்து 6.4% அதிகமாகிருக்கு. ஸோ இதிலேருந்து நமக்கு அந்த லோன் டிஃபால்ட் அசெட் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஸ்டினபிளாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து நமக்கு என்பிஎஃப்சிஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், பேங்க்ஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ இங்கே ஃபின்டெக் ஃபார்ம்ஸ்லையும் இது ஒரு மேஜர் கன்சர்னாக இப்போது ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இப்போ ஆர்பிஐ வந்து இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக தெர் இஸ் அனதர் லோன், டெலிங்க்வெண்ட் லோன்ஸ். அது என்ன டெலிங்க்வெண்ட் லோன்ஸ் அப்படின்னா, நமக்கு அந்த லோன் டியூ 90 to 170 டேஸ் வந்து இன்னும் வந்து அந்த லோன் டியூ பே பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பர்சன் ஏன்றவங்க வந்து ஒரு 1 lakh லோன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோனுக்கான டியூ வந்து இந்த மந்த்துக்கு வந்து இவ்வளோ கட்டணும் அப்படின்னு இருக்குன்னா, இந்த டியூ வந்து கட்டாமலேயே இருக்குது. ஓகே, ஓவர் டியூ ஆகி போயிட்டே இருக்குது. அண்ட் இட் ஹஸ் கிராஸ்ட் 90 days. அதுதான். ஸோ அந்த 90 to 170 days வந்து ரீபேமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம டெலிங்க்வெண்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இதில் பாருங்கள், கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ. ஆல்ரெடி என்பிஎஃப்சிஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ், அவங்களோட என்பிஏன்றது ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பேனல் கிளியர்ஸ் பட்ஜெட் ப்ரப்போசல் ஆஃப் 1.25 lakh crore ஃபார் ISM 2.0. அதாவது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 லான்ச் பண்ண போகிறாங்க. இதை வந்து நமக்கு ஆல்ரெடி நியூஸில் நிறையா பார்த்துருக்கோம். இந்த ஏஐ ரிலேட்டட் சம்மிட் நடந்தப்பையும் சரி, அப்பயுமே இந்த கவர்மெண்ட் ரீட்ரேட்டட் இந்த மாதிரி செமிகண்டக்டர் மிஷன் வந்து 2.0 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு 2021. ஓகே, அண்ட் நோடல் மினிஸ்ட்ரி MEITI, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ எதுக்காக நமக்கு செமிகண்டக்டர், அதாவது அந்த செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு லீடிங் பொசிஷனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதனுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணதுக்கான ஒரு மேஜர் ரீசன். இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. to position India as a premier global destination for electronics design. Then fiscal incentives.
நமக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ஸ்கீம் தட் ஆஸ் 1.0ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே 76,000 crore கார்பஸில் தான் அந்த ஸ்கீமை லான்ச்சே பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் டிசைன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ், அதாவது அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக என்ன ஆக்சஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து அந்த இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுத்துருது. ஸோ அதுதான் நர்ச்சரிங் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் தென் ரெடியூசிங் இம்போர்ட் டிபெண்டன்சிஸ், ஆப்வியஸ்லி அதுதானே, நம்ம அந்த சிப் மேனுஃபேக்சரிங்க்கு எக்ஸ்டர்னலாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. வி ஷுட் பிகம் செல்ஃப் ரிலையன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டைமில் எல்லாத்துக்குமே அது தேவை. ஏஐயாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லை 5G நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஈவிஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ நமக்கு இம்போர்ட் டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட சப்ளை செயின் தான் டிஸ்டர்ப்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் வி ஷுட் பிகம் இண்டிபெண்ட், வி ஷுட் பிகம் செல்ஃப் ரிலையன்ட் அப்படிங்கிறதும் இந்த ஸ்கீமுடைய ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகே, அப்படி தான் நமக்கு 2021 இதை லான்ச் பண்ணுறாங்க. இப்போது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பேனல் என்ன கிளியர் பண்ணியிருக்காங்க, ISM 2.0, அதாவது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் செகண்ட் வெர்ஷன், அதாவது 2.0 அப்கிரேடட் வெர்ஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் பாருங்கள், 1.25 lakh crore. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ 76,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1.25 lakh crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக கொடுத்துருக்காங்களா, இந்தியாஸ் டீப் கமிட்மெண்ட் டு சிப் மேனுஃபேக்சரிங் வித் அ ஃபோக்கஸ் ஆன் செமிகண்டக்டர் எக்விப்மெண்ட், மெட்டீரியல்ஸ், இண்டிஜினஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெசிலியன்ட் சப்ளை செயின்ஸ். இந்த அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ISM 2.0 will be launched soon. Okay, so yes, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.